அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி டைட்டில் பார்த்துருப்பீங்க, லாஜிக் இல்லா மேஜிக் சம்திங் அப்படின்னு நம்ம இருக்கிற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் இருந்தது. அதற்கு உண்டான காரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர், மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அளவுக்கு நமக்கு மார்க்கெட்டை பார்ப்பதற்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது காலையில் நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்ததை வச்சு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொஞ்சம் நேரம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது பாருங்கள், இந்த நேரம் 9:31 23,500 கால் 500 புட். இது எவ்வளவு தூரம் அழகாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. லாஜிக் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி மிஸ் அவுட் ஆகிருக்கு அப்படின்ட்டு எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் இங்கே லாஜிக்கே மிஸ் அவுட் ஆகலை, எல்லாமே லாஜிக்காக நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் மார்க்கெட் அப்சர்வேஷன் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அதில் ஒரு காணொளி போட்டிருக்கோம். கால் புட் ஸ்ட்ரைக்கோட வித்தியாசம் அப்படிங்கிறத வச்சு நம்ம போட்டிருக்கிறோம். இதை வச்சு எப்படி ஆப்ரேட்டட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம மார்க்கெட் அப்சர்வேஷன் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறத நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதனால் பார்க்க விரும்புபவர்கள் பிளேலிஸ்ட்டில் மார்க்கெட் அப்சர்வேஷனில் பார்த்து நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கும் விதத்தை நீங்கள் எப்படி எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது எல்லாமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாங்க, இப்போது இந்த 23,500 கால் புட் நமக்கு காலையில் ஒரு 9:18 காலையில் 9:18 அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலனால இந்த 23,500 காலும் புட்டும் நமக்கு பார்த்திங்கன்னா 98 ரூபாயில் மீட் பண்ணாங்க. அடுத்தது இப்போ நேரம் பார்த்திங்கன்னா நம்ம பதிவு பண்ணினது 9:31. இப்போ பார்த்திங்கன்னா 23,500 கால் 118 ரூபா இருக்காங்க. புட் ஆப்ஷன் பார்த்தா 109 ரூபா இருக்கிறாங்க. சில மணி நொடிகளில் அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் பாருங்கள், கால் ஆப்ஷன் 120 ரூபா, புட் ஆப்ஷன் 117 ரூபா. அதாவது கால் ஆப்ஷன் ஏறுது, புட் ஆப்ஷனும் ஏறுது. இதை தான் மிகப்பெரிய முக்கியம். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா நம்ம வழிகாட்டுதல் கொடுத்துட்ருப்போம். நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருப்போம். அப்போவே இது ஆப்ரேட் பண்ண தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற பதிவு வந்தாச்சு. ஏன்னா 98 ரூபா மீட்டிங் பாயிண்ட் இருந்தவங்க இங்கே நம்மளுக்கு என்ன ஆகுது, கிட்டத்தட்ட இப்போ இவங்க 120, இவங்க 117னா அப்போ 117லிருந்து 120க்குள்ளே. ஏன்னா இவங்களும் விலை இறங்கலாம், இவங்களும் விலை ஏறலாம், குறையலாம் அப்படிங்கிற பேஸில் பார்த்தா இந்த 117. அப்போ 20 ரூபாய் ப்ரீமியம் உயர்வு அப்ரிசியேஷன் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த ப்ரீமியம் அப்ரிசியேஷன் நடக்கும்போது என்ன அர்த்தம்னா, செல்லர்ஸ் ஒரு பேனிக் மோடில், கவரிங் மோடில் போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய இடமாக மாற்றலாம். இது ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டோட நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங்கோட அனலைசிங் பார்த்திங்கன்னா நமக்கு கால் 105 ரூபா, புட் 118 ரூபா. அப்போ இதற்கு இடைப்பட்டு இடத்துல மீட் பண்ணால் அதை ப்ரீவியஸ் க்ளோஸ் பிஇபி நம்மளுக்கு 13 ரூபா அப்படின்னா 6 ரூபானா 111 ரூபாய் நாமம் போட்டாங்க. அப்போ 111 ரூபாய் அப்படிங்கிறது ஏடி மீட்டிங் பாயிண்ட்டாக நம்மளுக்கு இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேரம் 9:32 என்னவா மாறி இருக்கு, 120ஆக மாறியிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனோட விலை 128 ரூபா ஹையும், புட் ஆப்ஷனோட விலை 122 இருந்தது. இந்த டேட்டா பாருங்கள், 122 புட்டோடது, 90 ரூபா லோ. அடுத்தது காலோடது பாருங்கள், 127 ரூபா ஹை, 84 ரூபா லோ. இந்த இடத்துல நம்ம இம்பேக்ட் பண்ணோம். நமக்கு 23,500 தக்க வைக்கணும் அப்படின்னா காலோடைய விலை புட்டோட விலையை விட எல்டிபி ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ் இதற்கு மேலே இருந்தால் தான் 23,500 நமக்கு இம்பேக்ட் பண்ண முடியும். அப்போ எல்டிபியும் ஹையும் இப்படி பார்க்க போகும்போது 23,500 புட்டோட ஹை 122. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸை விட கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் அதிகமாகவே இருக்கணும்.
அப்போ 122 ரூபா புட் ஆப்ஷனோடது. இங்கே நல்லா பாருங்கள், 23,500 புட் ஆப்ஷனோடது. நம்ம வரைபடம் பார்க்க மாட்டோம். ஏன் வரைபடம் பார்க்க மாட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரீமியத்தை ஆப்ரேட் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு வரைபடத்தில் அவ்வளோ எளிதாக தெரியாது. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்க்கும்போது தெரியும். நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் என்னென்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி ஏடி மீட்டிங் பாயிண்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது சார், இந்த மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்டில் நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பதிவு கொடுத்தது வந்துட்டு மகிழ்ச்சி அளிக்குது. அப்போது இந்த புட் ஆப்ஷன் 122, கால் ஆப்ஷன் வந்து 127. கொஞ்சம் நொடியிலே பாருங்கள், புட் ஆப்ஷனோட ரேட்டு இறக்கவே இல்லை, கால் ஆப்ஷனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா உயர தொடங்கிடுச்சு. 127 நேரம் பாருங்கள், 9:33 இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. 133 ஹை பண்ணிவிட்டு 128 இருக்காங்க. 9:34 அடுத்து பார்த்திங்கன்னா 9:38 5 நிமிடம் தான் நமக்கு அந்த 128 அப்படிங்கிற இடம் ஆப்பனண்ட்டோட ஹை, அதாவது 122 அப்படிங்கிறதுக்கு. அப்போ அதற்கு மேலே நிலை பெற்றப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் இறங்கலை, ஆனால் கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் மட்டும் தனியாக ஏற்றுனாங்க. 153 அடுத்து 180 மட்டும் போனாங்க பாருங்க, கிட்டத்தட்ட 180. இந்த இடத்துலையே நம்ம வந்துட்டு ஒரு பதிவு கொடுத்தாச்சு. நமக்கு வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் நமக்கு வந்து கால் ஆப்ஷனுடைய லோவுக்கு கீழே போகலை, ஆனால் கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலே இருக்கிறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸை ரீச் பண்ணுறாங்க. அப்போது மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக 170 அப்படிங்கிற இடத்த தக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்துட்டு புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவனோட ஹை 122 அப்படிங்கிறது பிரேக் அவுட் பண்ணினதுமே ஹை அப்படிங்கிற ரேஞ்ச், கால் ஆப்ஷன் என்ன ஹை வச்சாங்களோ அதை கிராஸ் அவுட் பண்ணுறாங்க. எத்தனை நேரத்தில்? 10:44. அப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணி நல்ல வால்டைல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அப்போ கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 130 ரூபா தான் லோ வராங்க. லோனா லோவே உடையல, லோவே வரல. அப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் ஆப்ரேட்டட் அப்படிங்கிறது. இந்த ஆப்ரேட்டரில் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், 23,500 கால் வந்து 127 ரூபா, 23,500 புட் 178 ரூபா. மார்க்கெட் வந்து 23,445 இருக்காங்க. 450 கால் புட் பார்த்திங்கன்னா ஏடி மீட்டிங் பாயிண்ட் 152. அப்போது 9:30க்கு என்ன இருக்காங்க, அதாவது காலையில் 98 ரூபா இருந்தது, அதுக்கப்புறம் 120 ரூபாயை மாறுனது, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 152ஆக ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வந்து ஒரு புட் ஆப்ஷனோட ஒரு மைண்ட் வைஸ் வந்து கேட்குறாங்க. கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட் வந்து 83 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்காங்க. அப்போ கால் ஆப்ஷன் கேட்குறான், நான் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறத வேணால் லாஜிக்காக யோசிக்கலாம், நீ எப்படி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வரலாம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி. என்ன கல்லாட்டம் ஆடுறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி கால் ஆப்ஷன் நினைக்குது. அப்போ புட் ஆப்ஷன் வந்து நான் சும்மா ஒரு காமெடிக்காக வந்துட்டேன், எல்லாத்தையும் வந்து ஒரு ஜர்க் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா மார்க்கெட் பாருங்கள் 83 பாயிண்ட் நிஃப்டி ப்ளஸில் இருக்காங்க. அப்போ கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 110% ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்க கால் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. புட் ஆப்ஷன் எப்படி வந்து தைரியமாக ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வர முடியும்? இது ஒரு கேள்வியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ இந்த இடம் தான் நல்லா ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா இருக்காங்க, புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம செல் அடித்தோம்னா நல்லா ஒரு கரையுதல் ஏற்படும், நல்லா ஜாக்பாட் எடுத்துடலாம், ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக ஹிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஆப்ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணும்போது செல்லர்ஸ் வந்துட்டு கால் செல்லராக இருந்தாலும் சரி, புட் செல்லராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு பேனிக் மோட், ரெண்டு பக்கமே பேனிக் மோட், அதனால தான் இந்த அளவுக்கு இம்பேக்டட் ஆகிருக்கு. அப்போ இந்த கல்லாட்டத்தை எத்தனை மணியோட முடிச்சிட்டாங்கன்னா 11 மணியோட முடிச்சிட்டாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், நம்ம சொன்னதான் அந்த 152 அப்படிங்கிற இது காமிங்க. அப்போ என்ன அர்த்தம்? 23,450 இருக்கிறாங்க, அதாவது வீக்லி ஃபியூச்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது இவங்க ரெண்டு பேர்த்தோட இப்போ இவங்க என்னென்னா 130 ரூபா இருந்தால் அப்போவும் 23,450 இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம்.
இல்லை நூறுரூபா தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே 23 450 கால் 450 புட் நூறுரூவா தான் இருக்கிறாங்கனாலும் அப்பவும் என்ன அர்த்தம், இவங்க ப்ரைஸ் சேமாக இருக்கிறவரை வீக்லி ஃபியூச்சர் அங்கே தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த ஒரு ஸ்ட்ரைக்கோட வித்தியாசங்கள். இதை வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸோட மொமெண்டம் வந்து வரைபடத்தில் கண்டிப்பாக தெரியாது. இது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராபபிலிட்டி 80% நம்மளுக்கு என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து வால்டைல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ப்ராபபிலிட்டி. இது வந்துட்டு என்னென்னா நம்ம ஆயி படத்தில் வந்துட்டு வாமா மின்னல் அப்படின்னு சொல்கிற மாதிரி மார்க்கெட் திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும். இதில் போயிட்டு நம்ம என்ன கான்செப்டுக்கு இவங்க ட்ரேட் நடக்கிறாங்கன்னு யோசிக்கிறக்குள்ளேயே மார்க்கெட் வந்துட்டு நம்மளை முடிச்சுடும். அந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா. அதனால தான் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இங்கிருந்து இவ்வளோ ஏற்றத்திற்கு அதே மாதிரி இறக்கத்திற்கும் காரணம் வந்துட்டு இந்த ஏடி மீட்டிங் பாயிண்டோட இன்க்ரீஸ். சப்போஸ் ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் சில டைம் வந்துட்டு மூமெண்ட் இல்லாமல் இருக்கலாம் ப்ராபபிலிட்டி. ஆனால் ஹை ப்ராபபிலிட்டி மூமெண்ட் இருக்கிறதுக்கு தான், வால்டைலாக இருக்கிறதுக்கு தான். அப்போ தான் சொல்லியிருக்கோம் வால்டைல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு என்னெல்லாம் ஃபார்முலா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அப்படியே மாற்றி யோசிக்கணும். ஆனால் ரிஸ்க் அதிகம் தான். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு மார்க்கெட் குயிக்காக ரிஜெக்ட் ஆகிறக்கும் சப்போர்ட்டில் இருந்துட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணி மேலே போகிறக்குண்டான காரணங்கள் இங்கே அமையும். அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், நான் 12:54 எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 23,600 கால் புட், 23,600 கால் புட். அதாவது ஏடி மீட்டிங் பாயிண்ட் 152 ரூபா இருந்தவங்க அப்படியே என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு 134, அதாவது 138 ரூபா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ஸுன்ட்டு. இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து கரெக்டாக லோவை பிரேக் பண்ணுறாங்க, லோ நியர். ஏன்னா 90 தான் லோ போட்டிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லோ பிரேக் பண்ணல, கால் ஆப்ஷன்ஸோட லோவையும் பிரேக் பண்ணல. கால் ஆப்ஷன்ஸோட லோ 84, புட் ஆப்ஷன்ஸோட 90. அப்போ இந்த ரெண்டையுமே அவங்க பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே கால் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா புட் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலே கால் ஆப்ஷன் ட்ராவல் பண்ணுறாங்க. அதுதான் நம்மளுக்கு இன்னும் அடுத்தது. இதுக்கப்புறம் தான் டிகே மோடு ஏற்படுது. அப்போ டிகே ஏற்பட்டதுக்கப்புறம் ஒருத்தர் இம்பேக்ட் பண்ணுறான் அப்படிங்கும்போதும் இந்த இடத்துல ஏடி மீட்டிங் பாயிண்ட் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுமே இவங்களுக்கு கால் சைடுக்கு உண்டான ஒரு தாக்கம் நம்மளுக்கு அதிகமாக தொடங்குது. அதே மாதிரி வந்துட்டு காலையில் கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்திருக்கும். இந்த நேரம் பாருங்கள், புட் சைடு வந்து இப்போ இந்த இடத்த காலையில் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் பாருங்கள். 23,500 கால், 126 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், புட் சைடு வந்து கம்மி. ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு மணிக்கு மேலே அது அப்படியே வந்துட்டு புட் சைடாக மாறுது. அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்து நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ஹை கட் ஆகிறாங்க, புட் வந்து லோ கட் ஆகிறாங்க. அடுத்து வந்துட்டு 1:49க்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். அப்போ ஸ்பாட் வந்து 23,692 இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு 23,700 கால் 110 ரூபாயும் புட்டு வந்து 147 ரூபா. இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான வித்தியாசம் 37 ரூபா. அப்போது 23,663 அப்படிங்கிற இடம் தான் வீக்லி ஃபியூச்சர் இருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு 30 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிகிறது. அப்போ இதையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க 92 ஸ்பாட் இருக்காங்க, ஃபியூச்சர் வந்துட்டு எத்தனை 140. அப்போ அங்கே வந்து ஏடி மீட்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகிறாங்க, டிஸ்கவுண்ட் ஆகும்போது அங்கே ஒரு ஸ்லோ டவுன் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்துட்டு இப்போ முடிஞ்சுது 3 மணிக்கு நம்ம பார்க்கும்போது 23,700 காலும் 700 புட்டு மார்க்கெட் எங்கே இருக்காங்க, 23,749 இருக்கிறாங்க. அப்போ இவங்க கால் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா தான் அதிகமாக இருக்காங்க. அது ப்ரீமியம். அப்போ என்ன அர்த்தம், ப்ரீமியம் வந்துட்டு ப்ரீமியம் கிடையாது, டிஸ்கவுண்ட்டு. கால் ஆப்ஷன் ஒரு 4 ரூபா அதிகம்னால 23,704 அப்படிங்கிற இடம். அப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் வந்து டிஸ்கவுண்ட் அதிகமாகிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதற்குண்டான டேட்டா நம்ம இங்கே பார்க்கலாம். அப்போது 23,700 இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரேடிங் ப்ரைஸ் 92, இவங்க ட்ரேடிங் ப்ரைஸ் 87. நம்மளுக்கு இன்னும் 23,739 முடிஞ்சிருக்காங்க. செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. அப்போது நமக்கு நேற்று 111 இருந்த நாமம் போட்ட ஏடி மீட்டிங் பாயிண்ட் இப்போ கடைசியில் என்னவா மாறிட்டாங்க, 90 மாறிட்டாங்க. 20 ரூபா தான் இதாக இருக்காங்க. ஆனால் இடையில என்ன பண்ணிட்டாங்க, 152 மட்டும் அதுக்கு மேலே ஆனாங்களேன்னு தெரியாது. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது நான் பார்த்தது தான். அப்போது மார்க்கெட்டை நீங்கள் ரிசர்ச் பண்ணணுன்னா
ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதும் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணால் தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல பையராக இருக்கலாம், எந்த இடத்துல செல்லராக இருக்கலாம், எந்த இடத்துல மார்க்கெட் வால்டைலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அனலைஸ் படி மார்க்கெட் வந்துட்டு முடிஞ்ச இடம் 23,700னா இதை வச்சு நம்மளுக்கு அடுத்த நாளுக்கு உண்டான டேட்டாஸ் இப்போ இவங்களோட ஹை எடுக்க போகிறோம். 23,700 கால் இந்த ஹையை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஹை தான் சப்ளை ஜோன், லோ தான் டிமாண்ட் ஜோன். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. அப்போ 23,700 கால் 120னா அப்போ 23,820. இப்போ இந்த 120 ரூபாயை நாளைக்கு 23,700 கால் தாண்டவே இல்லைன்னா மார்க்கெட் 23,820க்கு மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம். 23,700 புட் ஆப்ஷன் 318 ரூபாய்க்கு மேலே போகலை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுது, 23,000 300 கழிச்சு 400, அப்போ 382 இதற்கு கீழேயும் போகாது. அப்போ லோவை இவங்க வச்சுருக்காங்கன்னா 25 ரூபா லோ வச்சுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 23,725க்கு மேலே இருந்தால் தான் இந்த 23,725க்கு கீழேயே வராது, அது இந்த லோ 25 உடையாது. அப்போ இந்த 25 லோ உடையக்கூடாது, இந்த 23,700 கால் இந்த 25 ரூபாங்கிற லோ உடையக்கூடாது அப்படின்னா மார்க்கெட் 23,725க்கு மேலே தான் நாளைக்கு ட்ராவல் ஆகணும். அதாவது கால் சைடு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும், இந்த இடத்துக்கு மேலே இருக்கணும், அப்போ தான் இதற்கு வலிமை. அப்போ புட் ஆப்ஷன் வந்து 85 ரூபாவில் வச்சுட்டாங்களே இப்போது. அப்போ என்ன அர்த்தம், 23,615க்கும் இம்பேக்டட். அப்போ இந்த 23,615க்கும் 23,725க்கும் ஒரு ஃபைட்டிங் நடக்க போகுது. அப்போ இவங்க 85 ரூபா லோவை தக்க வைக்கணும்னா மார்க்கெட் இதற்கு கீழே கொண்டு வரணுமே. அப்போது இதற்குள்ள ஃபைட்டிங் தான். அப்போ 23,700 கால் போட்டு என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த ரெண்டு ப்ரீமியமே 100 ரூபாய்க்குள்ளே இருக்கிறதுனால 23,800ம் 23,600ம் ஒரு இம்பேக்டட் ஏரியாவாக பண்ண போகிறாங்க. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு பெரிய நிறைய பேர் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருந்த மாதிரியே தெரியல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பெருசாக பில்ட் ஆன மாதிரியே தெரியல. இப்போவுமே 23,500 கால் 500 புட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு இம்பேக்டட் ஜோனாலேயே ஒரு பெரிய இம்பேக்டட் அப்படிங்கிறது 23,800 24,000 தான் ஒரு பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே காமிக்கிறாங்களே தவிர பெரிய ஒரு ஆக்ஷன் மோட் இங்கே நம்மளுக்கு தெரியல. அப்போ டேர்ன் ஓவர் அதிகமான என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று கேப் டவுன் நடந்தாங்க, கீழே போகலை. அப்போ இன்றைக்கி கேப் அப் நடந்தால் மேலே போகக்கூடாது தானே அப்படிங்கும்போது இன்றைக்கி பாருங்கள் ஓப்பன் 23,509, லோ வந்து 23,423, நேற்று ஹை பார்த்தா 23,381. ஆனால் மார்க்கெட் நேற்று கேப் டவுன் ஆனவங்க 23,318க்கு மேலே ஏன் வரணும், கேப் டவுன் ஆயாச்சு, அது புட் ஆப்ஷன் ஆக்டிவாக எடுத்துருக்கணுமே இல்லையா. அப்போ வந்து அதை மிஸ் அவுட் பண்ணிவிட்டு கால் வந்து மார்க்கெட்டில் நேற்றைய லோவுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி கேப் அப் ஆனவங்க இன்றைக்கி அதற்கு முந்தைய நாள் பார்த்திங்கன்னா ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் வந்து டவுன் ஆகிட்டே இருந்தது, இன்றைக்கி வந்து அது அப்படியே அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. அப்போ ரெண்டுக்கும் மாறுபாடு நம்ம பார்க்கணும். அதனால தான் வால்டைல் இருந்திருக்கு. அதற்கப்புறம் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த 23,381க்கு மேலே இருக்கும்போது கால் செல்லர் வந்துட்டு டெரர் மோட்லேயே இருந்திருக்கும். ஐயோ பயந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா கால் செல்லருக்கு என்ன ஆகணும், ப்ரீமியம் இறங்கணும்னா மார்க்கெட் எங்கேயும் மூவ்மெண்ட் ஆகாமல் கீழேயே இருக்கணும். அப்போ வந்து இன்றைக்கி திருப்பி மார்க்கெட் ஹை பிரேக் ஆகும்போது கால் செல்லரெல்லாம் கம்பல்சரி என்ன ஆகுதுன்னா கவரிங் மோடுக்கு போகிறாங்க, கவர் பண்ணி தாகணும். ஏன்னா இன்னும் விட்டா என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த இடத்துல அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ அந்த கவரிங் தான் அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மீண்டும் ஒரு ட்ராவல் பண்ண ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்போ நேற்று கேப் டவுன் நடந்தவங்க கீழே போகாததுக்கு ஒரு காரணமும் இன்றைக்கி கேப் அப் நடந்துட்டு மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே வந்திருந்தாலும் திருப்பி ஏன் ஓப்பனுக்கு மேலே போனாங்க அப்படிங்கிறக்கும் இங்கே வந்து காரணம். இது வந்து ப்ராபபிலிட்டி தான். இதை வந்து நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணி உங்களுடைய முடிவெடுக்கும் திறனில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். அதனால் வந்துட்டு இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல கல்லாட்டம் ஆடுறாங்க, எந்தெந்த இடத்துல வந்துட்டு வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகுது, எந்தெந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இப்போ நான் சில நேரம் பேசியே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோறும் என்னடா ஜவ்வு இல்லைன்னு இழுக்கிறாரு அப்படின்ட்டு, அந்த ஜவ்வு மாதிரி மார்க்கெட் எப்போ மூவ்மெண்ட் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்து ஆய்வு செய்யணும். அப்போ தான் மார்க்கெட்டில் எப்பப்போ நம்ம ஆக்ஷன் மோடில் இருக்கலாம். ஏன்னா இந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸை ஆக்ஷன் மோடில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு மார்க்கெட்டை நல்லா பார்த்து ஆய்வு பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் வந்துட்டு வரைபடம், கண்டிப்பாக வரைபடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பாருங்கள், பார்க்க வேண்டாம்னு சொல்லல. ஆனால் இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் விஷயங்கள் வந்துட்டு இந்த ப்ரீமியமில் வந்துட்டு ஈஸியாக நம்மளை வந்து காமிச்சு கொடுக்கும். அதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், இங்கே வந்துட்டு
லேன் எவ்வளோ முக்கியமாக, கற்றுக்கொள்வது எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு பயிற்சி வேணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு லேன் பண்ணால் ஏன் பண்ணிடலாம், அதாவது நான் வந்துட்டு நீச்சல் பழகிறேன் அப்படின்னா தியரிட்டிக்கலாக நான் நீச்சல் பழகுவது எப்படி அப்படின்ட்டு நான் கற்றுக்கிட்டா நான் போய் நீச்சல் அடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக போய் அங்கே இருக்கிற தடைகளை நீக்கி நான் நீச்சல் பழகினா மட்டும்தான். அப்போ நான் தியரிட்டிக்கலாக ஸ்ட்ராங் ஆனால் ப்ராக்டிக்கலாக வீக் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம், பாடி ஸ்ட்ராங்கு நம்மளுக்கு வந்துட்டு பேஸ் மட்டும் வந்து வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதனால் மார்க்கெட்டை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். இங்கே நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்கள் ட்ரேட் பண்ண போனீங்கன்னா இந்த விஷயங்களே தெரியல அப்படின்னா மார்க்கெட் உங்கள் கிட்ட இருந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கும், நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது. அதனால் ப்ராக்டிஸ் நமக்கு வந்து முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்து செய்யணும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு உண்டானதாக உங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்பில் சந்தையை பார்த்து பலங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.